அஸ்ஸலாமு அலைக்கும். மாலைக்கும் சலாம். என்ன சார் நம்ம பசங்களுக்கு வேலையே கொடுக்கறது இல்ல? இப்ப வேலை கொடுக்க தான் வந்திருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ. எங்க நாட்டு மில்லியனர் பொண்ணு ஒண்ணு அப்பா அம்மா கௌரவத்தெல்லாம் மறந்துட்டு லவ்வுக்காக எங்க கண்ட்ரியை அசிங்கப்படுத்திட்டு வீட்டு வேலை செய்யற ஒரு இந்திய கூலியோட உங்க கண்ட்ரிக்கு வந்துட்டாங்க. அதனால எங்க நாட்டுக்கு அவமானமா போச்சு. அவளை திருப்பி அனுப்புற பொறுப்பை அவங்க ஃபாதர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நாங்க அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அவளை உயிரோட ஒப்படைக்கணுமா உயிர் இல்லாம ஒப்படைக்கணுமா? அவளை உயிரோட திருப்பி அனுப்பணும். எங்க சட்டத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு வந்துட்டா. அவளை எங்க கண்ட்ரியில எங்க சட்டப்படி தான் கொல்லணும். இப்போ அவ கோர்ட்டு கேஸ்ல மாட்டியிருக்கா. சட்டம் உங்களுக்கு சட்டை பாக்கெட் மாதிரி. அவளை எங்க கண்ட்ரிக்கு அனுப்புங்க. உங்ககிட்ட வந்து கோடி கோடியா தினார் கொட்டுறோம். ஒரு வெளிநாட்டு கேஸ் ஒன்று வந்திருக்கு. பெரிய மில்லியனரோட பொண்ணு ஓடி வந்துருச்சான். எத்தனை மில்லியன் வேணாலும் தரேன்றாங்க. பொண்ணை திருப்பி அனுப்பணுமா? நீ தான் கருப்பாட்டு குட்டியாச்சே, முடிச்சிடலாமா? அந்த பொண்ணு கேஸ் சம்பந்தமா தான் விசாரிச்சுட்டு வரேன். சட்டத்தால முடியுமான்னு பாரு. ரவுடிங்க வேணுமா? பசங்களை கூட்டிகிட்டு போ. கடைசி நேரத்தில் வந்து முடியலன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது. நம்மளோட பலமே சட்டத்தோட பலவீனத்தில் தான் இருக்கு. சட்டத்தில் எத்தனையோ ஓட்டை இருக்கு. ஏதாவது ஒரு ஓட்ட வழியா இந்த கேஸ் முடியுமான்னு பாரு. ஃப்ரெண்டுங்கிறீங்க, ஃப்ரெண்டுக்காக வாதாட ஏதாவது வக்கீல் வச்சிருக்கீங்களா? எத்தனையோ லாயர்ஸ் கேட்டு பார்த்துட்டோம் சார், யாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காதல் ஒரு வெங்காயம், உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லை. இதுக்கு போய் நாடு விட்டு நாடு ஓடி வந்தேன்னு சொன்னா எந்த வக்கீல் தான் வாதாட முன் வருவாங்க? யுவர் ஆனர், போலீஸ் துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் சலீம், ஆஷா பேகம் இருவரையும் 15 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடுகிறேன். ஏமா போங்கம்மா, எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருப்பீங்க? யோ, அவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்து. ஏன் சார் என்ன விரட்டுறீங்க? கொலையா பண்ணிருக்காங்க, விசாரிக்க தானே கூட்டிட்டு போறீங்க. அப்படி என்னத்தை விசாரிக்கிறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். என்னம்மா கைய நீட்டு பாருங்க. எங்க வேதனை உங்களுக்கு தெரியாது. அவ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்கா. ஓஹோ, உங்களுக்கு டென்ஷன் வந்தா போலீஸ் கிட்ட காட்டுவீங்க. எங்களை பத்தி தெரியும்ல, மரியாதை கெட்டு போயிடும். மரியாதை பத்தி நீங்க பேசுறீங்களா? பேசாம இருங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? கூட்டிட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னம்மா கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? பேசாம வாயை மூடிட்டு போயிடுங்க, இல்ல உங்களை தூக்கி உள்ள தள்ளிடுவேன். வெரி குட். போலீஸ்னா இப்படி இருக்கணும். யாருன்னா பேசினாங்க உடனே தூக்கி உள்ள போட்டுக்கணும். இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என்ன பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பு. இந்த சட்டையை போட்டுக்கிட்டாதான் உங்களுக்கு பவர். பொண்ணுங்க அப்படி இல்ல. அவங்க மேல கை வச்சு பாருங்க, அவங்க பவர் என்னன்னு தெரியும். என்னமா பண்ண இருந்தாலும் அடிச்சாரா? பேர் என்ன? ஏசி பிரதாப். கையை பிடிச்சிட்டாரா? அசிங்கமா பேசினாரு இல்ல? தைரியமா சொல்லுங்க, நான் இருக்கேன். என்ன சார் கேஸ் போட்டுட்டா? நம்ம வேலைக்கு ஆப்போசிட் போல இருக்கு. அவங்க 2 பேரும் கூட்டு. மேடம் நீங்க? ஓ, ஐம் சாரி. ஐம் சந்திரலேகா, லாயர். உங்க ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்ணும் அவன் மேல தான் இருக்கு. நான் உங்க ஃப்ரெண்டுக்காக ஆஜராகிறேன். Thank you so much. Thank you very much. ஓட்டு ஏன் இப்படி சைடு வாங்குதுன்னு தெரியலையே. ஏன் நிறுத்திட்டீங்க? இல்ல மும்தாஜ், இங்க தான் யாருமே இல்லையே. இப்போவாது உங்க முக தரிசனம் எனக்கு கிடைக்காதா? ஏன் சும்மா சும்மா மும்தாஜ்னு சொல்றீங்க? இப்பதான் நான் ஒரு சராசரி பொண்ணு மாதிரி சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு அந்த பேரை ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஓகேங்க. இருந்தாலும் மும்தாஜ், உங்க முகத்தை தான் என்னால பார்க்க முடியல. உங்க காலையாவது காட்டுங்களேன். வாட்? இல்ல, அதாவது ஒரு பாத காணிக்கை. உங்க வெள்ளி காலுக்காக ஒரு தங்க கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க ஏரியாவை காட்டினா தானே நான் அதில் ஃபிட் பண்ண முடியும். How sweet of you. மெதுவா பார்த்து மெதுவா. ஆஹா, நீங்க வாழ்க்கையில உயர்ந்ததுக்கு இந்த ஸ்டூலும் ஒரு காரணம். ஓகே. என்ன பாக்குறீங்க? இல்ல, திருமலை நாயக்கர் மஹால்ல தான் நான் இந்த மாதிரி தூண்லாம் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைஸ்க்கு இங்கே தான் பார்க்குறேன். இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஃபார் யூ. மாட்டிக்கிறேன். அப்படிதான், அவ்வளோதான்டா, அவ்வளோதான். கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. சாரி மோம்ஸ், இன்னொரு காலையும் காட்டினாதான் இதை மாட்ட முடியும். ப்ளீஸ். ஓ மை காட், ரைட் லெக் மாதிரியே லெஃப்ட் லெக்கும் இருக்கு. சேம் 5 fingers. ஐயோ,
என் பேக் விழுந்துருச்சு. பரவாயில்லைங்க, போனா போகுது. வேற பேக் அதுல வாங்கிட்டானே. பாக்கெட் மணி 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். 2 lakhs 2 லட்சம் போயிடுச்சா? இட்ஸ் ஆல் ரைட், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொலுசு வாங்கினது போக மீதி 4,90,000 ரூபாய் எங்கிட்ட தானே இருக்கு. அது எல்லாமே நீ உங்களுக்கு தானே. ரியலி? யா போலாமா? மும்தாஜ், உங்களுடைய சின்ன வயசு ஆசையெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டே வருது. முதல்ல ஓடுனீங்க, அப்புறம் போட்டிங் பண்ணீங்க. ஒரே ஒரு ஆசையை தவிர. என்னது? உப்பு மூட்டை தூக்குறது. உப்பு மூட்டை ஏறணும்னு ஆசையா தான் இருக்கு. யார் தூக்குவா? என்ன அப்படி கேட்டீங்க? உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பா நான் தூக்க மாட்டேனா? நிஜமா? யா வாங்க வாங்க, கையை போடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? உப்பு மூட்டை. சிகரெட் குடிக்காமலேயே புகை விடுறீங்க. லோடு ஜாஸ்தி, அதுதான் புகை வருது. உப்பு மூட்டை ஆசை சரியா போச்சு. நீங்க ஹோட்டலுக்கு போங்க. நீங்களும் வாங்க. இல்ல நீங்க முன்னாடி போங்க மும்தாஜ், நான் பின்னாடியே வரேன். சீக்கிரம் வாங்க. போங்க போங்க. ரொம்ப வெயிட்டா இருக்காங்களே. கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. எம்ஜிஎம்ல இந்த கேம் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு ஒரு ரவுண்ட் ப்ளீஸ். உங்க இடுப்பை நான் தொடணும்னு நினைச்சேன். என் இடுப்பை நீங்க தொடர மாதிரி ஆயிடுச்சே. மும்தாஜ், நான் இப்போ ஒரு சாதாரண கைடு. ஆனா எனக்கு பிடிச்சிக்கிச்சு சைடு. அதுல போய் நீங்க கை வைக்கலாமா? ஆனா நீங்க என் மனசுல நடத்திட்டீங்க. ரைட். கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. என்ன உப்பு மூட்டை தூக்குனதுனால தானே உங்களுக்கு இடுப்பு வலி வந்துச்சு. எதுக்கு வீணா ரிஸ்க் எடுத்தீங்க? எல்லாம் ஒரு சின்ன ஆசை தான். சினிமாவில் பிரபு, சத்யராஜ், கார்த்திக், விஜய் இவங்கெல்லாம் உங்களை தூக்குறாங்களேன்னு ஆசைப்பட்டு நானும் உங்களை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணேன். அது என்னடா சுளுக்கிக்கிச்சு. அவங்களால மட்டும் எப்படி உங்களை தூக்க முடியுது மும்தாஸ்? அதான் கேமரா ட்ரிக். அதுவும் ட்ரிக்கா? சுளுக்கு போயிடுச்சா? ஆமா, இடுப்புல போயிடுச்சு, ஆனா இதயத்துல வந்துருச்சு. என்ன பாடி வச்சிருக்கீங்க? சாரி. பாடியை பில்டப் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா தானே என்ன தூக்க முடியும். அப்ப கூட நீங்க டயட்டிங்ல இருந்து ஸ்லிம் ஆகுறேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆம்பளைங்க நாங்க தான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் எல்லா பொண்ணுங்க மாதிரி சொல்றீங்களே மும்தாஜ். விளையாடாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே மும்தாஜ். ஐயோ, என்னாச்சு? நான் எப்பவுமே ஃபாரின் சோப் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லனா அலர்ஜி ஆயிடும். ஐயோ, என்கிட்ட பொன்வண்டு சோப்பு தானே இருக்கு. துணி துவைக்கிற சோப்புங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என் டிராயரை தரங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்க என் மேஜர் டிராயர் இருக்கும். அதை திறந்தீங்கன்னா உள்ள அமௌண்ட் வச்சிருப்பேன். அதை எடுத்துட்டு போய் எத்தனை பார் சோப்பு வேணாலும் வாங்கி போட்டு தாங்க தேய்ச்சி போட்டு குளிக்க. ஆஹா, இதை விடக்கூடாது. இந்த மும்தாஜ் என்ன வெயிட்டுங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். நேற்று எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது கூட வெயிட் பார்த்தாங்க. ஆனால் நான் எட்டி பார்க்கறதுக்குள்ளே கார்டு எடுத்து கபால்னு பேக்குள்ளே சொருகிக்கிட்டாங்களே. அதான் பேக் இருக்குது. எனக்கு வந்து சீட்டில் எல்லா ஆசையும் நிறைவேறும்னு வந்திருக்கு. மேடத்துக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். என்னது இது? வெயிட்டே போடல, ஆனால் ஏதோ ஒன்று பிரிண்ட் ஆகிருக்குதே. தயவு செய்து கூட்டம் கூட்டமாக ஏறாதீர்கள், மிஷின் உடைந்து விடும். குவைத்து அங்க இருக்கு, இந்தியா இங்க இருக்கு. அங்க இருந்த காதல் இங்க எப்படி வந்துச்சு? இங்க இருக்கிற காதலியை பிரிச்சு அங்க எப்படி அனுப்புறது? ஐயா, பையன் மேல பெருசா கேஸ் இல்ல, எப்படியும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவான்னு வக்கீல் சொன்னாரு. அவன் கோர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே உலகத்தை விட்டு மேல அனுப்பிடு. அப்புறம் காதலன் செத்தப்புறம் காதலிக்கு என்ன வேலை? 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு அவளாவே அவ நாட்டுக்கு போயிடுவா. போங்கடா, அந்த பையன் மேட்டரை முடிச்சிட்டு வாங்க, போங்க. சலீம்,
வெறும் ஜாலிக்கு எடுத்த மாதிரி தெரியலையே. ஆமா, இந்த பொண்ணை தான் என் அப்பா அம்மா எனக்காக பார்த்துருக்காங்க. இவளை நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி நான் இவளை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் பேரண்ட்ஸ் இவளோட ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கொடுத்தாங்க. நான் இவளை பல ஆங்கிளில் பல ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். வெரி நைஸ்.